வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ வந்து குரூப் டிக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ்லையும் கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இது. வந்து இப்போது நிறைய பேர் வந்து என்ன படிக்கணும், இப்போ அப்ராக்சிமேட்டாக நான் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும்ல, எக்ஸாம் டேட் வந்து November 17th அப்படிங்கிறது உங்க எல்லாரும் தெரியும். November 17th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ராக்சிமேட்டா இன்னும் வந்து ஒரு 40 days இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கு டிசம்பர் கூட ஆகலாம். ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டா 40ல இருந்து ஒரு 55 days வரைக்கும் நம்ம கையில இருக்கலாம். ஸோ இந்த டேஸை எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றது, எந்தெந்த டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், என்னென்ன படிக்கணும், எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். ஸோ என்டிபிசி சிபிடி 2 இருந்ததுனால நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ரைட், இதுல வந்து ரொம்ப டீடைல்டான எல்லா டேட்டாஸுமே இதுல இருக்கும். மெயினா நான் வந்து சயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணேன், சயின்ஸ் நான் எப்படி படித்தேன், என்னோட நோட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. ஓகேவா? ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிபிடி எக்ஸாம் அப்படிங்கிறது மொத்தமாக 100 கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரே சிபிடி தான். ஸோ சிங்கிள் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மட்டும் இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த 100 கொஸ்டின்ஸுக்கு பிரேக்கப்பும் உங்களுக்கு தெரியும். சயின்ஸ்ல இருந்து 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 20. ஓகேவா? மொத்தமா 1.5 மணி நேரம் பரிச்சேன். ஓகேவா? 1.5 மணி நேரம் பரிச்சேன். ஸோ இந்த பிரேக்கப்ல எக்ஸாம் நடக்க போகுது. லாஸ்ட் இயர் என்ன பிரேக்கப் இருந்துச்சோ அதே தான் இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு, இதுவும் உங்களுக்கு தெரியும். 1/3 நெகட்டிவ். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரைட்டா? ஸோ டேரக்டா நான் செக்ஷன் வைஸ் போறேன். இதுதான் சிலபஸ். நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுதான் சிலபஸ். ரைட், இப்போ இது வந்து மேக்ஸுக்கான டீடைல்டு சிலபஸ், இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கான டீடைல் சிலபஸ். ஜென்ரல் சயின்ஸுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் சிபிஎஸ்சின்ட்டாங்க. ஓகே, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 6th to 10th என்ன சயின்ஸ் இருக்கோ அதை நீங்கள் படிக்கணும்ட்டாங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், எனி அதர் சப்ஜெக்ட் டு இம்பார்ட்டன்ஸ். ரைட், அப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸும் உங்களுக்கு தெரியணும், ஜென்ரல் சயின்ஸும் தெரியணும். ஸோ இதுலயும் மெயினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் மே பி நோட்டட் தட் தி டாபிக்ஸ் லிஸ்டட் அபவ் ஆர் இல்லுஸ்ட்ரேட்டிவ், நாட் நெசசரிலி எக்ஸாஸ்டிவ். இதுல இருந்து மட்டும்தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது ஒரு டென்டேட்டிவானது, உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலயும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு வந்து டீடைல்டு சிலபஸ் கிடையாது. அப்போ பிசிக்ஸ்ல எதுல இருந்து வேணா கேள்வி வரலாம், கெமிஸ்ட்ரியில எதுல இருந்து வேணா கேள்வி வரலாம், பயாலஜில எதுல இருந்து வேணா கேள்வி வரலாம். ஸோ வி நீட் டு வைடன் அவர் நாலேஜ். நம்மளோட நாலேஜ் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ ஆப்டி ரீசனிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட். இது வந்து 2025ல ரயில்வே நடத்தின எக்ஸாம்ஸோட பிரேக்கப். ரயில்வே எக்ஸாம்ஸோட பிரேக்கப். இது வந்து ரஃப் தான், ஸோ அக்யூரேட் கிடையாது. ஸோ இதுல ஒரு சில டாபிக்ல கேட்டிருக்கலாம், ஒரு சில டாபிக்ல கேட்காம போயிருக்கலாம். இது வந்து ஒரு ரஃப்பான பேசிக் அனாலிசிஸ். ரைட், அவங்க கொடுத்த சிலபஸ் படி பாட்மாஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஃபிராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ் இதுல இருந்தெல்லாம் மேஜரா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்க ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக். ரைட்டா? பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட், டைம் அண்ட் ஒர்க் பைப்ஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, ஏஜ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி, மென்சுரேஷன் அப்படின்னு எல்லா டாபிக்ஸும் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. மெயினா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நிறைய கேள்விகள் நானும் பார்த்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு சில பேப்பர்ல இருக்கு, ஒரு சில பேப்பர்ல இல்ல, ஆவரேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க மேஜரா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து மினிமமா 4 கேள்வியும் மேக்சிமமா 7 கேள்வி வரைக்கும் ஆர்ஆர்பியில கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரீசென்ட் பாஸ்ட்ல நடந்த எக்ஸாம் தான் நான் சொல்றேன். ரைட், 2024 நோட்டிபிகேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த என்டிபிசி நான் போட்டுருக்கிறது வந்து கிராஜுவேட் லெவல் தான். ரைட்டா? கிராஜுவேட். ஸோ இது எல்லாமே மேக்ஸ் வந்து 30ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அந்த இதுக்கு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? இப்போ ஆர்ஆர்பியில 30 இருக்கும், இது என்டிபிசில 30 இருக்கும், ஆர்பிஎஃப்ல 35 இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த இது நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம குரூப் டிக்கு வந்து 25 கொஸ்டின் தான் வரும். ஸோ அப்போ நீங்க இந்த எல்லா டாபிக்ஸையும் நல்லா பார்க்க வேண்டியது இருக்கும். ரைட், அகைன் சம் எல்லாம் டஃபா இருக்குமா சார், ரொம்ப டீப்பா கேட்பாங்களா? நெவர். ரைட், யூ நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் பேசிக்ஸ். என்னோட எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், பேசிக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். இப்போ ஹச்சிஎஃப்எல்சிஎம்மா அதோட பேசிக் கான்செப்ட் 100% உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க அந்த சம்ம அப்ரோச் பண்ண முடியும். எப்படி பேசிக்கா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, அந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? பேசிக்கே தெரியாம இருக்கக்கூடாது. அகைன் நான் உங்களோட சொல்றது என்னன்னா, மோஸ்டா இந்த எல்லா டாபிக்ஸோட பேசிக்ஸையும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அட்வான்ஸ் மேக்ஸ்ல அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா
ஓரளவுக்கு பேசிக்ஸ் ஆச்சு பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்தா இல்லாட்டி கூட பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப இதுதான் மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ். அகைன் இந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. நான் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸ் ஆப்டிடியூடுக்கு இதுதான். ரைட்டா? இதுதான் ஆப்டிடியூடுக்கான டாபிக்ஸ். மினிமம் 2 to 3 hours வந்து நீங்க ஆப்டிடியூடுக்கு இதை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்து மெயினான டாபிக் ரீசனிங். நம்ம கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க 30 கொஸ்டின் கேட்போம் அப்படின்ட்டாங்க. இதுலயும் அதே மாதிரி இந்த டாபிக்ஸுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் மினிமம் 4 to maximum 7 அப்படிங்கிறது எல்லா பேப்பர்லயும் இருந்திருக்கு. ஆர்பிஎஃப்ல மட்டும் 35 கொஸ்டின் ரீசனிங் இருந்திருக்கும். ஓகேவா? மீதி ரெண்டுலயுமே 30 அல்லது 25 தான் இருந்திருக்கும். ஸோ அனாலஜி அண்ட் கிளாசிபிகேஷன், அதுல வேர்டை பேஸ் பண்ணி, நம்பரை பேஸ் பண்ணி, இமேஜை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. கோடிங் டிகோடிங்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் இருக்கு. ஆல்பபெட் கோடிங்கும் கேட்டிருக்காங்க, நம்பர் கோடிங்கும் கேட்டிருக்காங்க, ரெண்டும் கலந்தும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்பர் அண்ட் ஆல்பபெட் சீரிஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட். அதே மாதிரி பசில்ஸ், நிறைய பசில்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்க கொஸ்டின் பேப்பர்ல மினிமம் 2 to 3 பசில் உறுதியா இருக்கும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி சிலாஜிசம், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருந்திருக்கு. மினிமம் 2 to 3 கேள்வி. நான் ரிப்பீட்டடா ஒரே மாடல் தான் பார்த்தேன். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் அப்படின்னா சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு அந்த சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ண சொல்றது. ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், வென் டயக்ராம், நான் வெர்பல்ல மிரர் இமேஜ் கேட்கறது, எம்பெடட் இமேஜ் கேட்கறது, அதை வச்சு பேப்பர் கட்டிங் கேட்கறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துச்சு. டேட்டா சஃபிஷியன்சி வந்து ரேர் தான், அதுவும் கேட்டிருந்தாங்க. கிளாசிபிகேஷன்ல ஆட் ஒன் அவுட், கிளாசிபிகேஷன் ஆல்ரெடி இங்கே இன்க்ளூடட், அதுல ஆட் ஒன் அவுட் வந்து தனியா நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக். அவங்க என்னதான் சிலபஸ் கொடுத்துருந்தாலும் இதுலதான் ரிப்பீட்டடா ஃபோக்கஸ் பண்றாங்க. அகைன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க பேசிக் கத்துக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ் ரீசனிங் அப்படிங்கிறது எப்பயுமே ப்ராக்டிஸ் மூலமா மட்டும்தான் வரும். அதை வந்து நீங்க வானத்துல இருந்து குதிச்ச மாதிரிலாம் நம்ம பண்ணிட முடியாது. மெதுவாக தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு ஸ்பீட் வர மாட்டேங்குது, மறந்து போயிடுது, எரர் நடக்குது, எல்லாருக்குமே நடக்கும். எனக்கும் நடந்தது, உங்களுக்கும் நடக்க தான் செய்யும். மெதுவாக தான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ டெய்லி மினிமம் ஆஃப் 2 ப்ராக்டிஸ் செட்டாவது போட்டு பாருங்க. ஓகேவா? 2 ப்ராக்டிஸ் செட். நான் இப்போ அடுத்த பேஜ் ஃப்ரீயா இருக்கேன். ரைட். இதுல சொல்றேன். இப்போ ஆப்டி அண்ட் ரீசனிங்க நீங்க ஸ்மார்ட்டா எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, எப்பயுமே பேசிக் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, பேசிக் எனக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஆப்டியில் 25, ரீசனிங்ல 30, அப்போ மொத்தமா 55 கொஸ்டின் வருது இல்லையா? இதுல என்னோட டார்கெட் என்னவா இருக்கணும்னா 45+ கொஸ்டின்ஸ் வந்து நான் கரெக்ட் ஆகணும். வேற வழியே எனக்கு கிடையாது. ஓகே, 45 கேள்விகள் நான் எடுத்தே ஆகணும். அப்பதான் மற்றதுல இருந்து என்னால மேக் ஓவர் பண்ண முடியும். வெறுமனையா சயின்ஸையும் ஜெனரல் ஸ்டடீஸையும் வச்சுக்கிட்டு நான் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ண முடியாது. நான் 45 கம்மியா தான் சொல்றேன். ஸோ நீங்க டார்கெட் 45 to 50, 100% என்னைக்குமே டார்கெட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ரைட். ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்டை கத்துக்கணும். தென் மெயினா ஒரே ஒரு கீவேர்டு தான், ப்ராக்டிஸ். எதை சார் ப்ராக்டிஸ் பண்றது? 2024-25 நடந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸோட எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்க. ரைட்டா? எல்லா எக்ஸாம்ஸ்னா இப்போ ஏஎல்பியில ஸ்டார்ட் பண்ணி ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, ஆர்பிஎஃப், கான்ஸ்டபிள் எஸ்ஐ, ஆர்பிஎஃப்ல எஸ்ஐயும் நடந்திருக்கு, கான்ஸ்டபிளும் நடந்திருக்கு, என்டிபிசியில கிராஜுவேட்டும் நடந்துருச்சு, அண்டர் கிராஜுவேட்டும் நடந்துருச்சு. ஸோ இந்த எல்லா செட்டுலையுமே ஆப்டி ரீசனிங் இருக்கும். அதை மட்டும் எடுத்து எப்படி செய்யணும் சார்? டாபிக் வைஸா செய்யணுமா? இப்போ நீங்க டாபிக் வைஸா செய்யறதா அது ஃபுல் மார்க்கா போடுறதா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ரைட்டா? ஏன் அப்படின்னா, இப்போ நான் அந்த டாபிக்ல ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னா நீங்க டாபிக் வைஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஆனா நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்றது ஃபுல் மார்க் தான். ரைட்டா? நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ ஃபுல் மார்க் எழுதுங்க. ரைட்? அந்த 1.5 மணி நேரத்துக்கு உட்காந்து பரிச்சு எழுதுங்க. அப்பதான் உங்க மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். 1.5 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகும். மெதுவா உங்க பிரெயினை நீங்க பழக்கப்படுத்தணும். ரைட்டா? எப்பவுமே எக்ஸாம் அப்படிங்கிறது அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பிராக்டிஸ்ல தான் இருக்கு, பழக்கப்படுறதுல தான் இருக்கு. ரைட்டா? நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? இது நான் நிறைய வீடியோக்குள்ள ரிப்பீட்டடா நான் பேசிட்டே இருக்கேன். ஆட்டோ பைலட் மோட்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல இருந்து நீங்க படிக்கிற இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா பைக் எடுத்தீங்கன்னா உங்களை அறியாமையே நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. ரைட்? சுத்தி நடக்கிற என்விரான்மெண்ட் உங்களுக்கு கணக்கிலே இருந்திருக்காது. நீங்க எங்க ஸ்பீட் பிரேக்கர் வரும், எங்க போலீஸ்காரங்க நிற்பாங்க, எங்க நம்ம மெதுவா போகணும், எங்க வேகமா போகலாம், எங்க டிராபிக் சிக்னல் இருக்குன்றது எல்லாமே உங்களோட சப்கான்சியஸ் மெமரியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நீங்க ஈஸியா அந்த இடத்த கடந்து போவீங்க. அது நீங்க தான் பண்ணீங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது, நீங்க கடந்து போயிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டோ பைலட் மோட். அதே மாதிரிதான் உங்க எக்ஸாமும் இருக்கணும். நீங்க அங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்ற ஃபீலே இருக்கக்கூடாது. அது ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி. நீங்க அங்க போய் எழுதுறீங்க, அவ்வளவுதான். நீங்க வீட்டுல எழுதாம ஒரு சென்டர்ல போய் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ
ஸோ அந்த அளவுக்கு நீங்க பழக்கப்படணும் எக்ஸாமுக்கு. அதுக்காக தான் ஃபுல் மார்க் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்றது. இந்த ஃபுல் மார்க் ஒன்லி பிஒய்க்யூஸ் எழுதுங்க. எதுல சார் எழுதலாம்னா, டெஸ்ட் புக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டெஸ்ட் புக் அப்படின்னு ஒரு ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? டெஸ்ட் புக்ல மட்டும் எழுதுங்க. நான் டெஸ்ட் புக் மட்டும் தான் எழுதுனேன், அதுவே என்ன. அதுலயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பிரிச்சு வச்சிருப்பாங்க, அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து பேசிக் கான்செப்ட்லேயே வீக்கா இருக்கீங்க, அல்லது ரொம்ப அந்த டாப்பிக்கே எனக்கு தெரியலன்னா மட்டும் டாபிக் வைஸ் செஞ்சு பாருங்க. அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க்கே எழுதலாம். ரைட்டா? இன்னொன்று மெயினாக ஞாபகம் வச்சுங்க சார், இன்னும் படிச்சே முடிக்கல, அப்புறம் எப்படி நான் ஃபுல் மார்க் எழுதுறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பரீட்சைக்கும் 100% சிலபஸை கவர் பண்ணிட்டு தான் நான் பரீட்சைக்கு போவே நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. 100% சிலபஸை கவரே பண்ண முடியாது. நம்ம அந்த கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கு அளவுக்கு ரெடி ஆனா போதும், அதை மட்டும் செய்யுங்க. ஸோ நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, டெய்லி மினிமம் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி இருக்கணும். எழுதி அந்த 2 மார்க் டெஸ்டோட அனாலிசிஸை கம்ப்ளீட்டா பார்த்துருக்கணும். கம்ப்ளீட்டானா நீங்க வந்து கரெக்டான கொஸ்டினுக்கும் பார்க்கணும், ராங்கான கொஸ்டினுக்கும் பார்க்கணும், அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க கரெக்டான கொஸ்டினை எதுக்கு சார் பார்க்கணும்னா, நீங்க சம் கொஸ்டின்ஸை ஃப்ளூக்ல போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ளூக்ல போட்ட கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த ஃப்ளூக்கை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ அதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். தப்பான கொஸ்டின்ஸை 100% பார்க்கணும். ஏன் அது தப்பாச்சு, அது கேர்லெஸ் மிஸ்டேக்கா அல்லது கான்செப்சுவல் மிஸ்டேக்கா, அந்த மிஸ்டேக் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது கேர்லெஸ்னால நடந்ததா, கான்செப்டே தெரியலையா, இல்லை நம்ம மாத்தி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா, ரீட் பண்ணதுல பிரச்சனையா, எழுதுனது பிரச்சனையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதை. ரைட்டா? நீங்க தப்பு பண்ணதான் கத்துக்க முடியும். அதே மாதிரி அன்அட்டெம்ப்டட், ஏன் அது அன்அட்டெம்ப்டட், அந்த கொஸ்டினே எனக்கு தெரியலையா, ரைட்? அதாவது அந்த டாபிக்கே நான் இக்னோர் பண்ணிட்டேன்னா, அதாவது அந்த டாபிக்கை ஏன் நான் படிக்கல, அது அந்த அளவுக்கு முக்கியமான டாபிக்கா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸையும் நீங்க ரீவிசிட் பண்ணிருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு மினிமம் நீங்க 200 கொஸ்டின்ஸை 2 தடவை விசிட் பண்ணணும். ரைட்? அது உங்களுக்கு சப்கான்சியஸா ரெஜிஸ்டர் ஆகும். இதை பண்ணுங்க. இதோட சேர்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் ஆக்டிவ் ரீசனிங் நீங்க பேசிக்கே கத்துக்கல அப்படின்னா, யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு, நீங்க தாராளமா போய் வாட்ச் பண்ணி கத்துக்கலாம். ஓகேவா? ரைட்? அகைன் நான் இப்ப சொல்ற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எல்லாருக்குமானது கிடையாது. நான் சொல்றதை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க. இப்ப நான் 2 மார்க் போட சொல்றேன், ஒரு சில பேர்னால 1 மார்க் தான் போட முடியும், போட்டுருங்க. இல்ல என்னால மார்க்கே போட முடியல, பரவாயில்ல, இன்னொரு நாள் சேர்த்து பண்ணுங்க. இல்ல என்னால 3 மார்க் 4 மார்க் போற அளவுக்கு டைம் இருக்குன்னா தாராளமா 4 மார்க் போடுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கங்க. ரைட்? அகைன் ஒன்லி பிஒய்க்யூஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க, மார்க் டெஸ்டா எழுதி பாருங்க. சரியா? ரைட்? உங்க மூளையை பழக்கப்படுத்திக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம மெயினான டாபிக்கான சயின்ஸ்குள்ள போவோம். ரைட்? ஐ எம் கோயிங் டு சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ். அவங்க சிலபஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ லெவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்ப நம்ம என்ன டாபிக்ன்றத புக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும், அவங்க இண்டிவிஜுவலா கொடுக்கல. அதே மாதிரி இதுக்கான சோர்ஸ் நான் டீடைலா சொல்றேன். இப்ப இருக்கிற டைம்ல உங்களால படிக்க முடியுதான்னு பாருங்க. ரைட்டா? அப்ப மெயினான டாபிக்ஸ்னா பிசிக்ஸ்ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க் பவர், எனர்ஜி, ஸ்பீட், வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மெக்கானிசம்ஸ். இது வந்து பேசிக்கான பிசிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ். ரைட்? இப்ப சயின்ஸ்ல எத்தனை கேள்வி வருது? 25 கேள்வி வருது. ரைட்டா? அப்ப இந்த 25ல 3 பார்ட் நம்ம பிரிக்க போறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதுல மேக்சிமம் 25ல மேக்சிமம் வந்து பிசிக்ஸா இருக்கும். பிசிக்ஸ் தான் ஹை ப்ரியாரிட்டி இருக்கும். கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி வந்து பயாலஜி வந்து ஈக்குவல் ப்ரியாரிட்டியில இருக்கும். ரைட்டா? இப்ப பிசிக்ஸ்ல நீங்க என்ன படிக்க வேண்டியது இருக்குன்னா, எல்லா தியரம்ஸும் படிக்கணும், அதாவது கான்செப்ட்ஸ் படிக்கணும். பிளஸ் பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ற பழகணும். ப்ராப்ளமேட்டிக் நிறைய கேள்விகள் ப்ராப்ளமா வரும். வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்றது, பவரை கண்டுபிடிக்க சொல்றது, பேசிக்கான எலக்ட்ரிசிட்டியோ ஹீட்டையோ பேஸ் பண்ண லாஸை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்க்கு ரெடி ஆகணும். ப்ராப்ளம்ஸ்னா கணக்குகள் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் டேபிள் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. பீரியாடிக் டேபிள்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆசிட் பேஸ் சால்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டே டு டே லைஃப்ல கெமிஸ்ட்ரி எப்படி அப்ளை ஆகுது கேட்பாங்க. ரைட்டா? இங்க மெயினா நீங்க சயின்ஸ் படிக்கும் போது அதோட அப்ளிகேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொட்டையா படிக்காம அது எதுக்கு பயன்படும், இது இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல கம்ப்யூட்டரும் இன்க்ளூடட். கம்ப்யூட்டர்ல இருந்தும் கேள்வி வரும். ஓகேவா? இப்ப இதை எங்க படிக்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இதுதான் நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸ். ஸ்கூல் புக்குன்னு சொல்லிட்டதுனால, அவங்க என்சிஆர்டி சிபிஎஸ்இ புக்குன்னு சொல்லிட்டதுனால, நான் என்னோட நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்ல, அந்த நோட்ஸை நான் எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கறத தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிறது 12th நியூக்ளியர் பிசிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதை படிக்கலாம். நீங்க வந்து 12th லெவலுக்கு போகணுமா அப்படின்னா தேவையில்லை. ரைட்? இப்ப இருக்கிற நிலைமையில 11th 12th படிக்காதீங்க. அட்லீஸ்ட் இன் ஜெனரல் 6th to 10th மோஸ்டா
8th to 10th, 6th கூட தேவையில்லை, 8th to 10th சயின்ஸ் புக்கை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் என்சிஆர்டி சொல்லல, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கு சொல்றேன். ரைட்டா? இங்க 2 கேட்டகரி. இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, நீங்க கரண்ட் இயர்ல எக்ஸாம் எழுத போறீங்கன்னா மினிமம் 8th to 10th அது படிங்க. இல்ல என்னோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் படிங்க. இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ நீங்க சண்டே பாப்பீங்க, சண்டேவே இந்த வீடியோ லிங்க் கூட இந்த பிடிஎஃப்பும் இருக்கும், டெலகிராம் சேனல்ல செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து 11th படிக்க வேணாம். ரைட்டா? மினிமம் 8th to 10th, 8th 9th 10th சயின்ஸ் புக்கை கம்பல்சரியா ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சார் இந்த டைம்ல பண்ணிடலாமா? ஸோ 40 to 50 days இருக்கு, தாராளமா பண்ணலாம், பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். ரைட்டா? நான் உங்களை ரீட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இல்ல சார் எனக்கு அது பயமா இருக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி என்ன சோர்ஸ் படிக்கிறீங்களோ அது எந்த சோர்ஸா வேணா இருந்துட்டு போட்டோம், அது லூசன் புக்கா இருக்கட்டும், அரிகன் புக்கா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், ஆல்ரெடி என்ன சோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஆனா ஸ்கூல் புக் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நான் அதான் பண்ணேன், அதனால சொல்றேன். ரைட்டா? இப்போ இன்னொரு ஆல்டர்னேட் நான் சொல்றேன். இப்போ மெக்கானிக்ஸுக்கு வந்து நான் என்னென்ன புக்கு என்னென்ன டாபிக் யூனிட் நேமோட போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமா 12th விட்டுருங்க, 6th 9th இருக்கிற மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசமா படிங்க. அதே மாதிரி இங்கேயும் 12th விட்டுருங்க, ரிமைனிங்ல இருக்கிற லைட் ஹீட் சவுண்ட படிங்க. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் 11th விட்டுருங்க, 9th ஒரு சப் பார்ட், இந்த டாபிக்ல சப் பார்ட்டா இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக்ஸுமே நீங்க 11th 12th விட்டுருங்க, 8th இருக்கிறத மட்டும் படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் நான் என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் சயின்ஸ் நோட்ஸ், ரைட்டா, ஹேண்ட் ரிட்டன் சயின்ஸ் நோட்ஸ் ஃபார் எந்தெந்த டாபிக்ஸுக்கு அப்படின்னா பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் இங்க சொல்லியிருக்கிற எல்லா புக்கையும் ரீட் பண்ணி நான் படிக்கிறதுக்காக சயின்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். அந்த சயின்ஸ் நோட்ஸை நான் டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? அது வந்து தமிழ் மீடியம்ல தான் இருக்கும். ஏன்னா நான் தமிழ் மீடியம்ல படிச்சாலும் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, அதனால தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க எடுத்து கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. இங்க நான் சொன்ன எல்லாத்தையும் கவர் பண்ணிப்ப. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க வந்து இந்த ஹீட் லைட் சவுண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஹீட் லைட் சவுண்ட் ஹீட் பாருங்க, 6th இருக்கும், 8th இருக்கும், 9th இருக்கும். இப்போ இது மூணையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் நோட்ஸா இருக்கும் அது. ரைட்டா? ரிப்பீட் ஆகும்ல டாபிக், அந்த ரிப்பீட்டரை வந்து தடுத்துருக்கும். இப்போ தெர்மல், இந்த 10th வந்து ஹீட்டோட சேர்த்து தெர்மல் பிசிக்ஸும் இருக்கும். இப்போ இது எல்லாம் மிங்கிளாய் ஒரே நோட்ஸ், ரிப்பீட்டேஷனே இருக்காது. லைட் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து, ஆப்டிக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே நோட், சிங்கிள் நோட்ஸ். இப்போ ரிப்பீட்டேஷன் இல்லாம ஒவ்வொரு புக்ல இருந்து அடுத்த புக்கு போகும்போது அவங்க அட்வான்ஸ் ஆயிருப்பாங்களா, அந்த அட்வான்ஸ்மெண்ட் மட்டும் இருக்கும். ஓகேவா? பேசிக்கும் இருக்கும், அட்வான்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும், தியரம்ஸ் இருக்கும். என்ன இருக்காதுன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நீங்க ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஒய்க்யூ எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வந்து லைட் பத்தி ஃபார்முலாஸ் எல்லாம், இப்போ லென்ஸ் ஆஃப் பவர் நம்ம படிச்சு எழுதியிருப்பேன். லென்ஸோட பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா மட்டும் தான் எழுதியிருப்பேன். ரைட்டா? நீங்க அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா கேட்பாங்க. ஹீட்ல வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஒன்று இருக்கு, நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இருக்கு, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. I²RT நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அதை நீங்க ட்ரை பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? அப்போ என் நோட்ஸை நான் ஷேர் பண்றேன், என் நோட்ஸ் நீங்க படிங்க. அகைன் அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. பிசிக்ஸ்ல தரவாயமா. ரைட்டா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, இதுதான் பேசிக். இதோட சேர்த்து நான் இங்க வந்து 11th 2 யூனிட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணுங்க. 8th 9th 10th இருக்கிற இந்த யூனிட்ஸை மட்டும் தயவு செய்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு கவர் தீஸ் டாபிக்ஸ். கண்டிப்பாக கேள்வி வரும். இல்லைன்னா என்னோட நோட்ஸை படிங்க. ஓகேவா? என்னோட நோட்ஸ் தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். தமிழ் எனக்கு புரியாது சார் அப்படின்னா தயவு செய்து இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% உதவும். ரைட்டா? நான் ஏன் லூசன்ட்டோ அரிகண்டோ ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா நான் படிக்கல, அதனால ரெஃபர் பண்ணல. ஓகேவா? நான் படிச்சது என்னவோ அதை தான் நான் ரெஃபர் பண்ண முடியும். நான் இப்போ வந்து ஸ்கூல் புக்கை நான் படிச்சிருக்கேன், நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு அது ஹெல்ப் ஆயிருக்கு, அப்போ நான் அதை ரெஃபர் பண்ணேன். எனக்கு ஹெல்ப் ஆகுமா ஆகாதான் தெரியாத ஒரு கண்டென்ட் என்னால் ரெஃபர் பண்ண முடியாது. ஏன்னா பைத்திய மாதிரி ஸ்கூல் புக்கை படிக்க சொல்கிறேன், அவ்வளோ டைம்ல எனக்கு இல்லையடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்க. நான் அதை இன்டர்ஃபியர் பண்ண விரும்பலை. ரைட்? இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக தான் நான் ஏன் நோட்ஸ், நீங்க போய் புக்கை படிக்கிறது கஷ்டம், அதனால என் நோட்ஸ் நான் தரேன்னு சொல்றேன். ரைட்டா? பயாலஜிக்கு என்னோட நோட்ஸ் மிஸ் ஆயிருச்சு, என்கிட்ட நோட்ஸ் இல்லை, இப்போ இல்லை, மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா 2 நோட்ல நான் எழுதிருந்தேன், ஒரு நோட் தான் என்கிட்ட இருக்கு. ஏன்னா எழுதி ரொம்ப நாளானதுனால அது மிஸ் ஆயிருச்சு. ஸோ நீங்க அதுக்கு ஸ்கூல் புக் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ரைட்? இல்லைன்னா நான் வேற ஏதாவது சோர்சஸ் கிடைச்சிச்சுன்னா டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். ஓகே, இதுதான் நீங்க படிக்க வேண்டிய மெயின் டாபிக், கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். 6th இருந்து 9th எவல்யூஷன் ஆஃப் ஜெனடிக்ஸ். எவல்யூஷன் ஆஃப் ஜெனடிக்ஸ் வந்து நீங்க வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, வேற வழி இல்லை. சரியா? ஸோ நீங்க வந்து 12th படிக்க வேண்டியது இருக்கும், வேற வழி இல்லை. முடிஞ்ச அளவு படிக்க ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் நான் வந்து ஏதாவது சிம்பிள் நோட்ஸ் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா டெலகிராம்ல ஷேர் பண்றேன். பிசியாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹியூமனோட பிசியாலஜி.
ரைட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கேள்விகள் அது வந்திருக்கு. அதே மாதிரி நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கேள்வி வரும். இந்த என்விரான்மெண்ட்டை நீங்க முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஹைஜீனும் பிசியாலஜியும் 100% படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சயின்ஸுக்கு நீங்க 6th to 10th ஸ்கூல் புக் ஃபாலோ பண்றது நல்லது. இல்லை என்னால முடியாதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கோ ஃபார் எனி சோர்ஸ் விச் இஸ் குட் ஃபார் யூ. உங்களுக்கு தோதா இருக்க மாதிரி ஏதாவது சோர்ஸ் நீங்க படிங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இது சயின்ஸுக்கான சோர்ஸ். நான் என்னோட இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனலை செக் பண்ணி பாருங்க. என்னோட நோட்ஸை நான் இனிமேல் தான் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி நான் போட்டு விட்டுறேன். வித்தின் 2 days உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். சரியா? ரைட். அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி. ரைட், இப்போ ஜென்ரல் அவேர்னஸுக்கு வரோம். ஜிஏ ஆர் ஜிகேக்கு நம்ம வர்றோம். இதுல வந்து 20 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ரைட்டா? 20 கொஸ்டின் கேட்கறாங்க. ரைட், 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ இந்த 20க்கு நம்ம படிக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கடல். அந்த கடலை படிக்க முடியாது. ரைட்டா? அதுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட தேவையில்லை. அப்ப இதுல என்னென்னலாம் படிக்கணும்? ஹிஸ்ட்ரி படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், எக்கனாமி படிக்கணும், ஜாகிரபி படிக்கணும், கரண்ட் அஃபேர் படிக்கணும். இதுல மெயினா எது அதிகமா வரும்? கரண்ட் அஃபேர் வரும். ஸோ லாஸ்டா நான் சொல்றேன், ஹிஸ்ட்ரியில நீங்க 3 பார்ட் படிக்கணும். நான் ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது தனி வீடியோ போட்டிருக்கேன். அங்க சொன்னதான் நான் இங்க ரிப்பீட் பண்றேன். இன்னும் டெப்தா வேணும்னா என்னோட சேனல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை நீங்க போய் பாருங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதே கடல். கேட்க போற 2-3 கேள்விக்கு ரொம்ப டெப்தா போய் படிக்க முடியாது. ஸோ மாடர்ன் இந்தியா, மெடிவல் இந்தியா, ஆன்ஷியன்ட் இந்தியா, இதுல நான் ரொம்ப செலக்டிவா டாபிக் சொல்றேன். மாடர்ன் இந்தியால 1915 இருந்து 1947 வரைக்குமான ஈவெண்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. பிளஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாத்துக்கோங்க. கேள்வி வந்தா எழுதுவோம். ரைட்டா? ரைட். மிடிவல் இந்தியால நீங்க வந்து டெல்லி சுல்தானேட், டெல்லி சுல்தானியம் படிங்க. டெல்லி சுல்தானேட் படிங்க. அதே மாதிரி முகல்ஸ் படிங்க. ஓகேவா? ரைட், இது 2 மட்டும் படிங்க இப்போதைக்கு, வேற வழி கிடையாது. இதை மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஆன்சியன்ட் இந்தியால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிங்க, புத்திசம் ஜெயினிசம் படிங்க, மௌரியாஸ் படிங்க, மௌரியர்கள் மௌரியாஸ் படிங்க, குப்தாஸ் படிங்க. ரைட், இது மட்டும் படிங்க. ரைட்டா? இதுக்கு நான் சோர்ஸ் சொல்ல போறது இல்லை. நீங்க ஆல்ரெடி என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ அதை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா என்கிட்ட திரும்ப கேட்டா நான் ஸ்கூல் புக்குன்னு சொல்லுவேன். அது இந்த டைம்ல இதுக்கு கஷ்டம். சயின்ஸுக்கு நீங்க ஸ்கூல் புக் போறது அட்வான்டேஜ். ஏன்னா சயின்ஸுக்கு வந்து 25 கேள்வி வருது. தாராளமா நான் ஸ்கூல் புக் போய் படிக்கலாம். ஆனா இங்க வர 2 கேள்விக்கு நான் ஸ்கூல் புக் போய் பரட்டுறது நல்லது இல்லை. நீங்க என்ன சோர்ஸ்ல படிக்கிறீங்களோ அதை போய் படிங்க. இந்த டாபிக்ஸை அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸையாவது கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே? உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ பாருங்க. அதுல இன்னும் டீட்டெயிலா நிறைய டாபிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ இது ஹிஸ்ட்ரிக்கு. பாலிட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினா அமெண்ட்மெண்ட், ஓகேவா, இம்பார்ட்டன்டான ஆர்டிகிள்ஸ், அதே மாதிரி பார்ட்டு ஷெட்யூலு. இதுல ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. யூனியன் கவர்மெண்ட், யூனியன் ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் பிளஸ் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் இன் த சென்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தை பத்தி படிங்க. அதாவது நிர்வாகிகள்லாம் யாரு? குடியரசுத் தலைவர், பிரதமர், துணை குடியரசுத் தலைவர், இவங்கெல்லாம் படிங்க. மாநிலத்துல ஆளுநர், முதலமைச்சர், மந்திரி சபை, அதை படிங்க. பாராளுமன்றத்தையும் மாநில சட்டமன்றத்தையும் படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா வர பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். ரைட்டா? அமெண்ட்மெண்ட், ஆர்டிகிள், பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ்ல இருந்து 100% ஒரு கொஸ்டின் வரும். மீதி இருக்கிறதுல எல்லாம் கலந்து வரும். நான் பாலிட்டி ரொம்ப டெப்தா எப்படி படிக்கிறதுன்றத தனி வீடியோல சொல்லியிருக்கேன். அதையும் ஒரு தடவை பாருங்க. குரூப் டிக்கு நீங்க இதை மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட்? அதுல மெயினா முக்கியமானது என்னன்னா பார்ட் 1 to பார்ட் 4A. அதாவது பார்ட் 1 என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அதே மாதிரி பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், 5 தான் யூனியன், 6 வந்து ஸ்டேட். மொதல் 6 பார்ட்டை தான் நான் அதிகமாக படிக்க சொல்றேன். ஏன்னா ஃபோக்கஸ்ட் ஏரியா இதுதான். ரைட்டா? அது போக நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த ஏரியாவையாவது கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தென் எக்கனாமி வந்து நீங்க கவர் பண்றது உண்மையாவே கஷ்டம். ஓகேவா? நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா நான் 2 இடம் சொல்றேன். ஒன்னு வந்து 1947 to 1952 சம்திங். ரைட்? இந்த டைம் லைன் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து முதல் 5 ஆண்டு திட்டம் வரைக்கும், 1951 இருந்து 56 தான் முதல் 5 ஆண்டு திட்டம். 5 இயர் பிளான்ஸ் எல்லாத்தையும் படிங்க. 5 இயர் பிளான்ஸ் இப்ப கிடையாது, 5 இயர் பிளான்ஸ் படிச்சிருங்க. இந்த டைம் லைன் படிங்க. அதே மாதிரி 1991, 92 இந்த டைம் லைன் படிங்க. இந்த டைம் லைனும் இங்க சொன்ன இந்த டைம் லைனும் கண்டிப்பா படிங்க. இதோட சேர்த்து
ஆர்பிஐ, நித்தி ஆயோக், இதை படிச்சிருங்க. அவ்வளவுதான். எக்கனாமிக்கு அட்லீஸ்ட் இதை மட்டும் பண்ணுங்க. இந்த டைம் லைன்ல எக்கனாமிக்கலா என்ன நடந்துச்சு, இந்த டைம் லைன் எக்கனாமிக்கலா என்ன நடந்துச்சு, 5 இயர் பிளான்ஸ்ல என்னென்ன படிக்கணும், ஆர்பிஐ, நிதி ஆயோக் பேசிக் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. அவ்வளவுதான். ரைட். இதை நீங்க பண்ணீங்கன்னா நமக்கு கேட்க போற 2ல 1 அஷ்யூர்டு. அவ்வளவுதான். ரைட். இதை மட்டும் பண்ணிருங்க. ஓகேவா? ஜாகிரபிக்கு நான் டாபிக் சொல்ல விரும்பல. நீங்க மினிமம் 10th சோசியல் சயின்ஸ், ரைட்டா, 10th சோசியல் சயின்ஸ்ல 5 பாடம் இருக்கும். இந்தியன் ஜாகிரபி 5 யூனிட். ஓகே, இந்தியன் ஜாகிரபி மட்டும். நான் வேற எதுவுமே உங்களை படிக்க சொல்ல, இந்தியன் ஜாகிரபி மட்டும் படிச்சுட்டு போங்க. இந்தியன் ஜாகிரபில இந்தியாவுடைய நேச்சுரலா இந்தியா எப்படி அமைஞ்சிருக்கு, ரைட், இந்தியாவினுடைய அமைப்பு என்ன, அமைப்பு முறை என்ன, இந்தியாவினுடைய ஆறுகள் என்ன, இந்தியாவினுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கு, இந்தியாவினுடைய விவசாயம் எப்படி, மலைகள் எப்படி, கடல் எப்படி, இத மாதிரி இந்தியாவினுடைய பேசிக் டேட்டாஸ் மட்டும் 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல 5 யூனிட் ஜாகிரபில படிங்க. அதர்வைஸ் நீங்க அரிகண்டோ லூசன்ட்டோ பேசிக்க படிச்சிருங்க. ஓகேவா? ரைட். இதை பண்ணிடுங்க. ஓகேவா? இப்ப நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரபி 4 சொல்லிட்டேன். இது 4லையும் நான் சொன்ன டாபிக்ல படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒருத்தர் இருப்பான். ப்ரீவியஸ் இயர் நான் சொல்றது வந்து 2024-25ல நடந்த ரயில்வே எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் மட்டும் டெலகிராம்ல தேடினீங்கன்னா டாபிக் வைஸே கிடைக்கும். அந்த டாபிக் வைஸை எடுத்து ஒன்னு டெஸ்டா எழுதி பாருங்க, இல்லை அப்படியே ரீட் பண்ணுங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் தானே, ரீட் பண்ணா போதும். ரீட் பண்ணி நீங்க படிக்காததுல இருந்து அவன் ரிப்பீட்டடா ஒரு கேள்வி கேட்டிருப்பான், அதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை பார்த்துருங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல அப்படின்னா நீங்க பாஸ் ஆவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலன்னா உங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னே தெரியாது. ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா பாருங்க. நான் எப்பவுமே சொல்றது அதுதான். ரைட். ஸோ இப்போ மெயினான 4 யூனிட் முடிச்சா கரண்ட் அஃபேர். இப்போ என்ன ரொம்ப 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 முக்கியமானவன், ஜென்ரல் அவேர்னஸ்ல அதிகமான கேள்வி நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது, எப்ப இருந்து படிக்கிறது? இப்போ உங்களோட எக்ஸாம் வந்து நவம்பர் டு டிசம்பர். ஸோ உங்களுக்கான கேள்வி இதுல இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து வரும். ஓகே, அப்ப நீங்க மினிமம் ஏப்ரல்ல இருந்து எப்போ வரைக்கும் படிக்கணும்னா அக்டோபர் வரைக்கும் படிக்கணும். பிளஸ் நவம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் பார்த்துக்கிட்டாலும் நல்லதுதான். ஓகேவா? ஏன்னா டிசம்பர்ல பரீட்சை இருக்கு. மேபி நவம்பரோட கொஸ்டின் நிப்பாட்டி இருப்பாங்க. ஸோ ஏப்ரல் டு அக்டோபர் 100% நீங்க படிக்கணும். மினிமம் 6 to 7 months. உங்களால டைம் இருக்குன்னா நீங்க ஜனவரியில இருந்து படிங்க. எந்த சோர்ஸ் படிக்கணும்? ரயில்வே கரண்ட் அஃபேர்ஸை டஃப் ஆக்கிட்டாங்க. நான் நிறைய பசங்க வந்து என்ன சொன்னது என்னன்னா, நான் நிறைய மெட்டீரியல் படிச்சுட்டு போனேன், அந்த மெட்டீரியல் இருந்தாலும் வரல அப்படின்னாங்க. ரைட். நான் கரண்ட் அஃபேருக்கும் ரயில்வே, அதாவது ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட், சிபிடி 2க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டிருக்கேன். அதுல கரண்ட் அஃபேர் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டின்ஸை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரிப்பீட் பண்ண விரும்பல. இந்த இடத்துல நான் சொல்றேன், அவங்க டெப்த்தான அனாலிசிஸ்க்கு போயிட்டாங்க. ஓகேவா? டைரக்டா மெட்டீரியல் இருந்து வர்றதில்லை. ஒரு சில கேள்விகள் வருது, நிறைய கேள்விகள் வர்றதில்லை. எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா, நான் போன முன்னாடி வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன், பிஐபின்னு ஒரு சைட் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய பேருக்கு பிஐபின்னு என்ன தெரியல. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ரைட். இதுல இருந்து கேள்வி வராங்க. பிஐபி அப்படிங்கிறது அபிஷியல் நியூஸ் பிராட்காஸ்டர் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா செய்திகளும் பிஐபி மூலமா தான் மற்ற செய்தி நிறுவனங்களுக்கு போகும். பிஐபி தான் அபிஷியல். ஆர்ஆர்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா, டைரக்டா பிஐபி வெப்சைட்ல போய் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிஏபி வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா அதுல மினிஸ்ட்ரி வைஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், டிஃபென்ஸ், என்விரான்மெண்ட், இப்படி இருக்கும். இந்த இதுல இருந்து வர நியூஸ் எல்லாம் கொஸ்டின் ஆக்கியிருக்காங்க. நான் அதுக்கு சாம்பிளே காட்டியிருந்தேன். ரைட்டா? பிஐபி சாம்பிளே காட்டியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்ல பிஐபி பேஸ் பண்ணி மாத்திக்கங்க. அது நீங்களா படிக்கிறது கஷ்டம். அதுக்காக என்னோட சேனல்ல நான் நிறைய வீடியோஸ் பிஐபி பேஸ் பண்ணி ரீசெண்டா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எல்லாமே தரமான கண்டென்ட். நானே சொல்லுவேன், ஏன்னா அது டேரக்டா நானே உட்காந்து எடுத்தது பிஐபில இருந்து. கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ரைட்டா? நான் ஜனவரி டு ஜூனுக்கு வந்து ஒரு கம்பைல்டு 10 வீடியோ போட்டிருப்பேன். ரைட்டா? 10 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 10 வந்து டாபிக் வைஸ் இருக்கும். ஓகேவா? ஜூலைக்கு பிடிஎஃப் டெலகிராம் சேனல் இருக்கு. ஆகஸ்ட் செப்டம்பர் இது 3க்குமான பிடிஎஃப் டெலகிராம் சேனல் இருக்கு. ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்கு நான் வீடியோவும் போட்டேன். ஓகேவா? எல்லாம் இது வந்து மந்த் வைஸா. இது போக பிஐபில டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். ரைட்டா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். சேட்டலைட் என்ன, ஆக்ட் என்ன, எல்லாத்தையும் ஆர்ஆர்பி எதெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ரைட்டா? அது எல்லாத்தையும் போய் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஜனவரி டு செப்டம்பருக்கான டேட்டா கவர் ஆயிரும்.
அது போக அடுத்து நான் அக்டோபரும் நான் கொடுத்துருவேன். அக்டோபர் வந்து மந்த் வைஸ் வீடியோல வந்துடும். ரைட்டா? இப்போ நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, கரண்ட் அஃபேருக்கு மறுபடியும் ஜனவரி டு அக்டோபர் ஒரு கம்பைலேஷன் மாதிரி கொடுக்கலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் வரும். ரைட்? கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா நிறைய கொஸ்டின் அதுல இருந்து தான் வரும். 20ல மினிமமே ஒரு 6ல இருந்து 8 கேள்வி வரைக்கும் கரண்ட் அஃபேரா தான் இருக்கும். மீதி தான் ஜிகே பார்ட் இருக்கும். அதனால இந்த கரண்ட் அஃபேர் நம்ம ஸ்கோர் பண்ணாதான் நம்ம மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஆப்டி ரீசனிங் வந்து 55 கேள்வி வருதா, நான் உங்கள்கிட்ட வந்து 45ல இருந்து 50 சொல்லியிருக்கேன். சயின்ஸ் 25 கேள்வி வருதா, நீங்க மினிமம் 12ல இருந்து 15 வரைக்காச்சும் அட்டன் பண்ணணும். மினிமமே ரைட்டா? மேக்ஸிமம் கிடையாது, மினிமம். மீதி இருக்கிற இந்த 20ல நீங்க என்ன பண்ணணும்னா 10ல இருந்து 12 அட்டன் பண்ணணும். அப்பதான் உங்களோட மார்க் வந்து ஆவரேஜா 70+ வந்து நிற்கும். எவ்வளவு சார் எடுக்கணும்? நீங்க மினிமம் 75+ கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கணும். அதாவது உங்களுடைய ரா மார்க், நான் வந்து நார்மலைசேஷன் மார்க் சொல்லல, ரா மார்க் 75+ இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்கறாங்களா, மினிமம் 85 கொஸ்டின்ஸை வந்து அட்டம் பண்ணணும். நீ இப்ப இருந்தே அதுக்கு பழகணும். ரைட்டா? வித் அன் அக்யூரசி ஆஃப் 90% அக்யூரசி. 90% அக்யூரசி இருக்கணும். அதாவது நான் முன்னாடி இருந்து என் வீடியோல சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் வந்து 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மேக்சிமம் தப்பு வந்து எவ்வளவு இருக்கலாம், 9 கொஸ்டின்ஸ் தான் இருக்கலாம். 9 கேள்வி தான் நான் ராங் ஆகலாம். அப்படி ஆனாதான் இப்ப நான் 90 அட்டன் பண்ணியிருக்கேன், 9 கேள்வி ராங் ஆனா 81 வரும். அதுல இருந்து ஒரு 1/3 3 மார்க் போய் என்னோட மார்க் 78ல வந்து நிற்கும். ரைட்டா? 90+ அக்யூரசி நீங்க வச்சுக்கணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? 90+ 95+ அக்யூரசி நீங்க வச்சுக்கணும். அப்பதான் கிளியர் பண்ண முடியும். உங்களோட மார்க் மினிமம் 75+ இருந்தாதான் ஜாப் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியும். ஏன்னா வேகன்சிஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுல இல்ல. அதனால டார்கெட்டை 75+ வச்சுக்கோங்க. ரா மார்க் நார்மலைஸ் ஆகும்போது உங்க மார்க் மினிமம் 5ல இருந்து 10 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ரைட்டா? உங்களோட அட்டெம்ப்ட் 85 மேல வச்சுக்கோங்க. 75 மேல மார்க் வரணும். தென் அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி சயின்ஸோட நோட்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு. பயாலஜி நீங்கள் படிக்கிற சோர்ஸில் படிங்க. ஜிஎஸ்க்கு நான் சொன்ன டாபிக்ஸை படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர் நான் நம்பி என்னோட மெட்டீரியலை படிங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நான் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோனோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆப்டி ரீசனிங்க்கு வந்து கான்செப்டை படிங்க. நான் திரும்ப சொல்கிறேன், பிவைக்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது ரெண்டும் தான் மெயின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆட்டோ பைலட் மோட மறந்துடாதீங்க. ஓகேவா? இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணேன். நான் கிளியரும் பண்ணேன். இப்போ நான் என்டிபிசி கிளியர்ன்றதுனால நான் என்டிபிசியில் ஒர்க் பண்ணுறேன். குரூப் டி நான் ஃபிசிக்கலுக்கே போகல. ஏன்னா என்டிபிசி கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. அதனால நான் ஃபிசிக்கலுக்கே போகல. ஸோ இப்போதைக்கு ஃபிசிக்கலை பற்றி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? நல்லா படிங்க. வெற்றி நமதே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. டெலகிராம்ல என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணி எனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு, அல்லது இந்த மாதிரி எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, என்ன படிக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆசிலேஷனா இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ரைட்? நல்லா படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.